சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு இதுல முக்காவாசி எடுத்து அதை நான் ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி அதே கப்ல 1 கப், கொள்ளு அவிச்ச தண்ணி, மல்லி இலை சிறிதளவு, சீரகம், கடுகு, 2 தக்காளி, வெள்ளைப்பூடு இத பொடிசா நறுக்காம ஃபுல்லா முழு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வெட்டாம. கறிவேப்பிலை, அடுத்து காஞ்ச மிளகாய் 6 மிளகாய். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணுமாக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்றும் தட்டி விடுங்க. இந்த வீடியோஸ் பார்த்து முடிஞ்சிட்டு நீங்களும் செய்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் உண்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு கமெண்ட் ஒன்று போடுங்க. இப்போ நாங்கள் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். மண் சட்டியில தான் நான் இன்னைக்கு சமைக்க போறேன். இந்த எண்ணெய் போட்டிருக்கு, எண்ணெய் சூடாயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் கடுகையும் சீரகத்தையும் போட்டுருவோம். கடுகு நல்லா பொரியணும். அடுத்து காஞ்ச மிளகாயை போட்டுருவோம். அப்படியே முழுசா போடுங்க. போட்டிருக்கோம். கொள்ளு தண்ணிய ஊத்திப்போம். வேகிறதுக்கு அந்த கொள்ளு தண்ணி போதாது, அதனால இன்னும் சேர்த்துப்போம். அடுத்து கொள்ளை சேர்த்துப்போம். அரிசி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் முழுசாதான் சேர்த்துக்கிறணும். வெள்ளைப்பூடு, அளவு உப்பு. நாங்க மூடிய போட்டு மூடி வேக வச்சிருவோம். சாதம் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த சாதம் நாங்க வெயிட் லாஸ்க்காக இப்படி சமைச்சு சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த மாதிரி சாதத்தை செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. லேசா தண்ணி இருக்கு, இது கொஞ்சம் வத்தட்டும். மல்லியிலே போட்டுருவோம். அவ்வளோதான். வாங்க இப்போ பார்ப்போம். சாதம் ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிட்டு பாருங்க